மக்களே நம்ம வந்து எங்க போறோம்ன்றது இன்னும் சொல்லல பசங்களுக்கு. ஆனா ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில் பார்த்தனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க போறோம் அப்படின்றது. பட் பசங்களுக்கு வந்து நாங்க எங்க போறோம்ன்றது சொல்லல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க வந்து பசங்க போகும்போதே கெஸ் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி சொன்னாங்கன்னா மேபி சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரூட் தெரியும், போற ரூட்ல மேபி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா எப்பயுமே இந்த ரூட்ல தான் எங்கயாவது சரவணா ஸ்டோரா? நம்ம இன்னைக்கு போறோம், ஒரு விஷயத்தை பார்க்கோம் வரோம். ஓகே, சரவணா ஸ்டோர் அன்சா. ஜூ ரெடி? நீங்க போற ரூட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே गाइस, பார்க்கலாம் அப்புறமா. எங்க அப்பா இப்போ ஒரு நல்ல பொய் சொன்னாரு. என்னன்னா நாங்க இப்போ பைக்லயே தடாக்கு போறோம். பைக்ல எப்படி गाइस தடாக்கு போக முடியும்? நீங்களே சொல்லுங்க गाइस. என்ன 100 கிலோமீட்டர் தான் ஆனச்சா? போலாமே இங்க இருந்து போலாம். ஆனா அம்மா விட்டு நாங்க யாருமே போக மாட்டோம். அம்மா விட்டு நாங்க யாருமே போக மாட்டோம். அம்மா விட்டு போறோம்னாலே எங்கேயாச்சும் கிட்ட பார்க் அந்த மாதிரிலாம் போவோம். பார்ட்டி ஸ்விமிங் அம்மா பாசம் ஒருத்தனுக்கு அங்கதான் போவோம். சாகி இது வந்து இசாகின்னு ஏதோ ஒரு பாட்டா? இசாகி அப்படின்னு பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஏதோ இசை இம்மெல்லாம் பாடிட்டு இருக்கா. சூப்பர் கடிக்கு கூட்டு போறீங்களா டேடி? எனக்கு தெரிஞ்சு என்னோட கியூப் கிளாஸுக்கு போறோம்னு நினைக்கிறேன்னா ஒருவேளை இளநீ குடிக்க போறோமோ, Guys. சரவணா ஸ்டோர் போறோமோ, ஒருவேளை ஐவேர்கோ போறோமோ, ஒருவேளை டாடியோட ஆபீஸ்க்கு போறோமோ, KFC போறோமோடா அப்படின்னு சொல்றான். இந்த வழியில ஒரு KFC இருக்கு. சரி, நான் கெஸ் பண்ணிட்டு சொல்றேன் உங்ககிட்ட. இப்ப நான் திரும்புற ஜங்ஷனை பொறுத்து உங்களால டிசைட் பண்ண முடியும். நான் லெஃப்ட் எடுத்தா லெஃப்ட் எடுத்தா தெரியல. லெஃப்ட் எடுத்தா எங்க போவேன்? பீச். ரைட் எடுத்தா சரவணா ஸ்டோர். கொளத்தூர் ரைட் எடுத்தா. ஆரிஃப் வந்து ஓரளவுக்கு கரெக்டா கெஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் வாங்க போறோம். கரெக்டா? அதே வீடியோ எடுத்துட்டு நம்மதான் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். அதே எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்? இந்த பெரிய ரோட் गाइस, பாருங்க गाइस. அது போகுது गाइस, மேல பிரிட்ஜ் गाइस, அதுக்கப்புறம் ஆட்டோ गाइस, அது மேல ஏற போறோம் गाइस. ரொம்ப பெருசு गाइस. ஆமா गाइस, நாங்க பிரிட்ஜ் இறங்க போறோம் गाइस. ஆமா गाइस. இது வந்து பிளாட்டன் போட்டுக்காங்க गाइस, சீப்பின் போட்டுக்காங்க गाइस. இது சைடுல ஒரு பார்க் வரும் गाइस. அங்க பாருங்க गाइस, இங்க தான் நாங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் गाइस. அந்த வீடியோவை போய் செக் பண்ணுங்க गाइस. லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. மக்களே இதான் வந்து பிச் இங்க வருங்க गाइस, இங்க வருங்க गाइस. சி ஃபுல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அப்ப நம்ம எங்க என்ன வாங்கலாம். ரெண்டு பக்கம் எந்த பக்கம் பாருங்க, எந்த பக்கம் ஃபிஷ் பேக்கெட்ஸா தொங்குது பாருங்க. வரும்போது பார்த்தேன். சரியா? வரும்போது எங்காச்சும் ஏதாச்சும் வாங்க போறோம் நாங்க கன்ஃபார்ம். நிறைய பெரிய மார்க்கெட் இது. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கெட் இருக்கு. நிறைய கடைங்க இருக்கு. அப்பா அந்த கல்லு கடை போலாமாப்பா? அந்த கல்லு விற்பாங்களே, அந்த கல்லு கடைக்கு தான் நாங்க எப்பவுமே போவோமே. கொளத்தூர் போறோம்னாலே அந்த கல்லு கடைக்கு போயிட்டு தான் எப்பவுமே நாங்க போவோம். ஏன்னா கல்லு அங்க இங்க பாருங்க பேர்ட்ஸ்க்கான கூண்டு எல்லாமே இங்க விற்பாங்க. பேர்ட்ஸ் ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்கும். இது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃபிஷ் மார்க்கெட். இதெல்லாம் ஒரு ரோடு ஃபுல்லாவே பெட் மார்க்கெட்டா? சாரி, பெட் மார்க்கெட். பாத்தீங்களா என் பொண்ணு குடிச்சா பாருங்க. இந்த கல்லு கடை தான். இங்க இந்த சைடுல வந்து கிளாஸ்லாம் அது பண்ணி நமக்கு வந்து டேங்க் எல்லாம் நானும் அப்போ அப்படிதான் போவாங்க. இந்த சைடுல பேர்ட்ஸ், ஃபைட்டர் ஃபிஷ் நிறைய இருக்கு. பேர்ட்ஸ் வந்து எல்லாமே ஃபிளாமிங்கோ கூட இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க, எவ்வளவு கூடு இருக்கு பாருங்க. ஃபிளாமிங்கோ கூட இருக்குல டேடி. இதுல சைனால தான் பிக்கஸ்ட் ஃபிஷ் இது இருக்கு ஆல்ரெடி ஃபிஷ் மார்க்கெட். பெட் மார்க்கெட். அதான் மெயினா ஃபிஷ் மார்க்கெட் தான். மெயினா இங்க ஃபிஷ் தான். அதுக்கப்புறம் பெட் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். பேர்ட்ஸ் அதிகமா தான் இருக்கு. எதுக்கு லாஸ்ட் இருக்க போறீங்க? காமிக்கனால எவ்வளவு பெருசு இருக்கு.
அவ்வளவுதான் கைஸ், முடிஞ்சிச்சு கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா பசங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 ஃபிஷ் வந்து இறந்துருச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, இந்த கையில் பாய் தொழு வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 3 ஃபிஷ்ஷுமே இறந்து போச்சு. பசங்களுக்கு தெரியாது, நேற்று மார்னிங் தான் இதாச்சு. ஸோ பசங்கிட்ட சொல்லி டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் எதுவும் சொல்லலை. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த ஃபிஷ் வந்து டேங்க்கில் ரொம்ப பெருசு. நான் போய் காட்டுறேன், அது ஒரு ஃபிஷ் மட்டும் உயிரோடு இருக்குது. அந்த சைஸில் இருக்குது எல்லாமே சடனாக இறந்து போச்சு, என்னன்னு தெரியல. பட் ஆனால் இவ்வளோ காலம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸில் 3 இயர்ஸ் இல்லை தொட்டி ஆமாம், தொட்டி செய்யும் போது வாங்கி விட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நினைக்கிறேன். செய்யும் போது எனக்கு 7 வயசுப்பா. ஓகே. ஸோ 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தொட்டி செய்யும் போது நம்ம அதை எடுத்து வாங்கி விட்டோம். 7 அப்புறம் 7 அப்புறம் 8 9 10 11 12 13 அதான் 6 இயர்ஸ் மொத்தமா 6 இயர்ஸுக்கு முன்னாடி வாங்கி விட்டது. சின்னதாக வாங்கி விட்டோம். அது நல்லா பெருசாக வளர்ந்து நல்லா இருந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனாக அந்த ஃபிஷ்ஷில் 4 ஃபிஷ் தான் பேலன்ஸ் இருந்தது. 4 ஃபிஷ்ஷில் நல்லா பெருசாக வளர்ந்தது. அதில் 3 இறந்ததுக்கப்புறம் அது பார்க்க ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி சிமிலர் ஃபிஷ் வாங்குறதுக்காக தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ வாங்கிட்டு போயிட்டு அது கூட ஒரு பேரா விடுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவ்வளோ பெருசு வாங்க முடியாது. அதுக்குள்ள அந்த மாதிரி அதே ப்ரீடு ஃபிஷ் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஓகே, போலாமா? போலாம் வாங்க. பட்டர்ஃப்ளை ஜாப்பனீஸ் போய் செம்மையாக இருக்குங்க. இங்க வாங்க. ஏன் ஜாப்பனீஸ் ஒயிட் கிடைக்கலையா? ஜாப்பனீஸ் ஒயிட் வந்து ரொம்ப ரேராக, காஸ்ட்டும் வந்து அது கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதனால நம்ம வீட்டில் இருக்க டேங்க்கு நம்ம அந்த மாதிரி டிஸ்பிளே கிடையாது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம வந்து நார்மல் இதை வாங்கிக்கலாம். ஆமாம், டிஃப்ரெண்ட் கலர். அப்பா அது வரைக்கும் அது மட்டும் வாங்கிக்கலாமா? அது அந்த வெரைட்டி கிடையாது. அது பார்க்க தான் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த வெரைட்டி இது ஃபுல்லாக ஃபைட்டர் கிடங்க. ஃபைட்டர்ஸ் நிறைய கிடக்கு, நிறைய ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அப்பா இங்கே கேட்டிங்களாப்பா? ஆக்சுவலி இவனை தான் நம்ம வாங்க ட்ரை பண்ணுறோம். ஆமாம், கிடைக்க மாட்டேங்கிறான். பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை. நாங்கள் வழியில் போயிட்டுருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன ப்ராப்ளமா, அந்த இப்போது இருக்கிற மீன் வந்து எதுவுமே அடிக்காமல் இருந்தால் ஓகே. அது ஃபஸ்ட்டே நாங்கள் ஏதாச்சும் விடும் போது அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் இப்போது அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதோட ப்ரீடே வாங்கினா தான் அடிக்காமல் இருக்காது. வேறு எது வாங்கினாலும் அடிக்க ஆரம்பிச்சிது. வாங்க அதுக்கான சர்ச் போகலாம். அடியில் ஒன்று இருக்கா இருக்கு, அது இழுத்து மேலே விட்டுரும். அப்படியே ரொம்ப கிட்ட எடுத்துருவோம். அதை இங்கே பாருங்க, ஃபால்ஸ் உள்ள தண்ணி உள்ள ஃபால்ஸ். இது எனக்கு வாங்கி ஒயிட் கலர் ஸ்டோன் இது ஃபுட்டாப்பா. அது வேறடா, அது கல்லே வேற. அது இங்கே பாருங்க, டேங்க் ஃபைபர் கிளாஸ் கிடையாது, ஃபைபர் இதில் பண்ணுது. நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அப்படியே ரெடிமேடாக வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு கலர் மேலே லைட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரெட் கலரில் போட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த கல்லோட ஸ்டோனோட இதெல்லாம் நல்லா இங்கே பாருங்க, பிளான்ட் எல்லாமே இருக்குது, வாட்டர் பிளான்ட் எல்லாமே இருக்குது. என்ன தேவையோ அது வாங்கிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டு மாடியில் ஆக்சுவலி வந்து நாங்கள் இந்த மாதிரி கிளாஸில் வைக்காமல் இதில் வச்சுருக்கேன். பக்கெட்டில் வந்து உள்ள கான்க்ரீட் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், மேலே ஃபிஷ் ஓடும்போது காட்டுறேன். இங்கே பாருங்க, மேலே போக. ஆமாடா ரே, இதுக்கு அடியிலேருந்து பார்த்தா அடியில் ஒன்றுமே தந்த அடியிலேருந்து பார்த்தா இங்கே பாருங்க, எனக்கு இந்த மாதிரி தான் வாங்கி வைக்கணும்னு ஆசை மாடியில். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா, பக்கெட் உடஞ்ச பக்கெட்டை சீல் பண்ணி அதில் வந்து ஒரு டேங்க் பண்ணி அதில் வந்து கப்பீஸ் விட்டுருக்கேன். நிறைய ப்ரீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டிலலாம். பட் இதுக்கு வந்து லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த ஓரத்தில் எல்இடி ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நல்லா தான் இருக்கும் இந்த இதில் வச்சா. ஸோ இதுவும் அப்படிதான். இது வந்து சோலார் இதில் அந்த ஃபவுண்டெயின் மாதிரி வரும்ல, அந்த இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. அப்போ இது எவ்வளோ பெருசு ஆரிஃபே உள்ளே போட்டுடலாம் போல, அவ்வளோ பெருசு இருக்கு. நல்லா வரும். ஆமாம், கோய் கப். நம்ம வீட்டில் இப்போ கப்பீஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இதில் விட்டா சூப்பராக இருக்கும்.
என்ன போட்டும் ஃபிஷ் செத்து ஃபிஷ்ஷு செத்ததை பற்றியா? ஆமாம், ஃபிஷ்ஷு செத்ததை பற்றி டேடி சொல்லனா நீ வந்து ஃபீல் பண்ணுவேன்றதால டேடி சொல்லு. நிறைய கடை இருக்குங்க. எப்போயும் மத்தியானம் வந்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒயிட் இது போடுறா. சண்டை போட்டுப்போம். நம்ம ஒன்னோட ஒன்று இது பண்ணு. இது பாருங்க, குட்டி குட்டி நண்டு பாருங்க. ஃபைட்டர் ஃபிஷ், டேங்க் கிளீனர், அது பேர் என்னன்னு தெரியல. வாங்க அப்படியே போகலாம். பாருங்க கப்பீஸ். இங்கே தான் போனோம் கப்பீஸ் வாங்கினோம். பாருங்க டேடி பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஜாப்பனீஸ் கோழி இருக்கு. கீழே வச்சிருக்கா. எங்க இருக்கு? வெளியே மாட்டிருக்கான். இதெல்லாம் டேடி சொல்றது. ஒயிட் கலர் இருக்காங்க. இது முதல்ல அது என்ன? இதுவா? இதுவா? சரி, அந்த நல்லா இருக்கும். ஃப்ரைஸ் எடுத்து அதே அவர் யூடியூப் அப்படியே வீடியோ எடுக்காதுப்பா. வீடியோ கார்டு இது பார்த்தீங்கன்னா தேடி தேடி நாங்கள் எங்கே பைக் இருக்கு அங்கேயே வந்துட்டோம். பைக் அந்த முறையில் விட்டுருவாரு. அந்த மனையில் விட்டுருவோமா? பைக்கை தாண்டி வந்துட்டோம் நாங்கள். அப்பா அங்கே போயிருக்காரு. பாருங்க பக்கெட்ல அது 3 தான் வாங்கியிருக்கோம். அந்த 3 தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட பெருசு இருந்தது. ஆக்சுவலி போயிடுச்சு. கவர் வந்து வெளியே வச்சிருந்தாங்க. ப்ரைஸ் பேசுறதுக்கு போயிடுச்சு. ஸோ அது 3 தான் வாங்கியிருக்கோம். ட்ரெயினில் அனுஷம் வாங்கிட்டாங்க. பாருங்க ரம்ஷா, இது வந்து உங்களுக்கு கோப்ரோவில் பார்க்கறதுனால ரொம்ப சின்னதாக தெரியுது. ஆக்சுவலி ரொம்ப பெருசு. என் கையோட தெரியுது, பெருசாக தான் இருக்கு. பெருசாக தான் இருக்கா? குட் குட். ஸோ வாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட டேங்க்ல விடலாம். கொடுங்க நான் வச்சுக்கிறேன். அவ்வளோ குழந்தை மாதிரி இருக்கு பாய் பழசா. ஐயோ எடுத்துட்டு வந்தோம். நாம போகிறோம். கடைசியா நாங்கள் இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரி, வந்து இதுக்கு முன்னாடி கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு ஒரு கடையில் சொல்லியிருப்பாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கம்மி பண்ணல. அவர் வந்து காசு வந்து ரொம்ப ஹையாக தான் சொன்னார். நாங்க என்ன சொன்னோம்னா கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. நாங்க போயிட்டோம். வேற எதனா வேற எங்கேயாவது வாங்கிக்கிறோம்னா பரவாயில்ல போங்க, எங்களுக்கு வேற யாராவது வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆக்சுவலி கஸ்டமர் கிட்ட அப்படி பேசக்கூடாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள பத்தி பேட சொல்லி தரல. அது அவங்களோட பிசினஸோட. பட் நாங்க வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்காம நம்ம இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வாங்கினதுல அவங்க சைஸை விட, அதாவது அந்த கடையில் அவர் சொன்ன சைஸை விட இது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து இன்னும் பியூர் ஒயிட் கிடைக்கல. ஆனால் ஒயிட் வித் ஆரஞ்ச் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஆனால் பெருசு ஒரிஜினல் வேலிட்டிலே நமக்கு கிடைக்குங்க. ஆமாம். ஸோ அதனால வந்து நமக்கு பெனிஃபிட் தான். அதுவும் இல்லாமல் காஸ்ட்டும் சார் நான் பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் பேசியிருக்கு. ஏன்னா அங்கே பேசுகிறப்ப அவங்க வந்து 750 சொன்னாங்க. ஐ மீன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கடையில். இப்போ நம்ம வாங்கின கடையில் அதே இது 3 ஃபிஷ் வாங்கியிருக்கோம், 3 ஃபிஷ்ஷு. ஆனால் வந்து 600 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ காஸ்ட் நம்ம எப்படி பார்த்தோம் அங்கே கம்பேர் பண்ணுறப்போ நம்ம கம்மி தான். ஆக்சுவலி அப்படின்னு அன்சா ஒன்று ஆரம்பிச்சா. ஆக்சுவலி இங்க பாண்ட்ல இருந்து இவங்க பியூரா எடுத்துட்டு வரதா சொன்னாங்க. இல்ல டாடி, இதெல்லாம் சும்மாடா பாப்பா, சேல்ஸோட ஸ்டாட்டிக்ஸ் தான். ஏன்னா காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்க சொல்கிற ப்ரைஸ் விட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட பேசணும் அப்படின்னா கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா பேசலாம். இந்த ரோட் சைடில் கவரில் கட்டி விற்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அந்தளவுக்கு பேச வேண்டியது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி காஸ்ட்டே கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு பேக்கில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஃபிஷ்ஷு அது போட்டிருப்பாங்க. அது 100 ருபீஸ் சொல்லுவாங்க. அது கரெக்டான காசு தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஷாப் உள்ளலாம் போய் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காசு வந்து கம்மியாக கேளுங்க, கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அடிஷ்னலாக ஃபிஷ்ஷு கேளுங்க. சப்போஸ் காசு குறைக்கல அப்படின்னா இல்லை எனக்கு இன்னும் 2 ஃபிஷ் இதில் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இது
போட்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்ல மார்க்கெட் இது. நீங்கள் பெட்லாம் வளர்க்குறீங்க, மெயினாக ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மார்க்கெட் இது. ஸோ இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு தேவையான டேங்க்ல இருந்து எல்லாமே இருக்கும். யாரும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீட்டுக்கு வந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு வெல்கம் ஹோம். எப்பவுமே ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக கொண்டு போய் டேங்க்ல விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் வந்து இறக்கி வைக்கணும். நீங்கள் வந்து டேங்க்ல இறக்கி வைங்க. நான் இப்போதைக்கு வீட்டுள்ள வைக்கிறேன், வெயிலாக இருக்குது மேலே இருக்கிறதுனால. ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியோட டெம்பரேச்சர் சொல்லணும்ல. நம்ம எடுத்துகிட்டு வர இந்த தண்ணியும் வேறு டெம்பரேச்சரில் இருக்கும், வீட்டில் டேங்க்ல இருக்கிற தண்ணி வேறு டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து ரெண்டும் மேட்ச் ஆகுறதுக்காக மோஸ்ட்லி அந்த மாதிரி விடுவாங்க. வந்த உடனே இந்த மாதிரி டேங்க்ல இறக்காமல் கவர்லேயே வச்சுருந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கவர்லேருந்து பிரித்து இறக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் மேலே எடுத்து டேங்க்ல விட போகிறோம். எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து டேங்க் நம்ம பண்ணியிருந்தோம் சொன்னோம்ல. ஸோ இதுதான் அது தர்மோகோல் வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தர்மோகோலை வச்சு உள்ளே வந்து காங்கிரீட் ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் முடிஞ்சு இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன், வெயில் வந்து படக்கூடாதுக்காக. ஸோ ஃபிஷ் சைஸை காட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்க அந்த டேங்கோட இது காமிச்சிட பாருங்க. இது வந்து பின்னாடி ஆட்டோ கிளாஸில் வரும் இல்லையா, அந்த கிளாஸ் இது ஒரு பக்கம் உடஞ்சிச்சுனால இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபில் பண்ணி நம்ம பண்ணி வச்சுருப்போம். அதே போல் இந்த ஃபில்டர் இருக்குல்ல, இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நாங்களே பண்ணியிருக்கிறது, பெயிண்ட் டப்பாவில் பண்ணியிருக்கோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளவும் அது வந்து ஃபில்டர் பண்ணோம். இதோட மெக்கானிசம் எப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஃபவுண்டெயின் மோட்டர் வச்சுருக்கோம். இது பாருங்கள் ஃபவுண்டெயின் மோட்டர். இந்த மோட்டர் வந்து பம்ப் பண்ணி மேலே தண்ணி ஊற்றும், உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து இது பண்ணுறோம். தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. ஆமாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு பாருங்க சூப்பராக இவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்க. எங்கள் வீட்டு ஃபிஷ் இது கூட சொன்ன ஒன்றும் பண்ணடா, ஒன்றும் பண்ணிக்கலாம். கீழே தூண்டில் இருக்கு, எடுத்துட்டு வருவா. வேணாம் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க, தெரியுதா? நம்ம கையில் எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்க. 2 கை. ஓகே, 2 கை கொள்கிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு பாதி தான் இருக்கும். தண்ணி காக்க வர வந்து விட்டுட்டா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் கை சைஸ் தான், இவ்வளோதான் இருக்கும். சின்னது, அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னது. ஆரிஸ் எடுத்து விட்டுதான். குட் ஆரிஸ். நெக்ஸ்ட் நாங்கள் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறதும் வெயில் டெயில் தான். இது மட்டும் மேலே வெட்டி பார்க்குறான் பாருங்க. யார் வந்திருக்கா வீட்டுக்கு, யார் வந்திருக்கான்னு பார்க்குறான். செடி பூத்திரம் இப்போ தண்ணி கொஞ்சம் பாதி கம்மி பண்ணிட்டோம். கம்மி பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் பாருங்க எவ்வளோ பெரிய ஆள் நம்மான்ட்டு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வாங்கிட்டு வந்த மெடிசனை ரொம்பலாம் கிடையாது, ஒரு மூடி ஊற்றினா போதும், ரொம்பலாம் தேவை. இது வந்து ரொம்ப பெரிய டேங்க்கு, அதனால வந்து ஒரு மூடி ஊற்றுறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து கிளாஸ் டேங்க்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட அளவு வந்து ஒரு 1/2 மூடி ஊற்றினா போதும். நீ ஒன்று விடு, அனுஷா அண்ணா ஒன்று விட்டோம், சரியா? உனக்கு பிடிக்க தெரியலடா போட்டு, அதுக்காக சொல்லுவாங்க. அதை அப்படியே அழுத்திலாம் பிடிக்கக்கூடாது, உங்ககிட்ட மாட்டின்னு சாவுது. ஒன்று விட்டாச்சு. இங்க பாருங்க நம்ம ஃபிஷ்ஷோட சைஸும் அதோட சைஸும் இங்கே இருக்கு பாருங்க. நம்ம ஒரே கலர் தான், ஒரே மருத்துவம் தான். ஆக்சுவலி முன்னாடி என்ன 3மே நாங்கள் வச்சிருந்தோமோ அதே கலர் தான் வாங்கிட்டு வந்தோம். சண்டை போடாதீங்க எஜமா, எஜமா எல்லாருக்கும் உண்டு எஜமா, சண்டை போடாதீங்க. ஃபர்ஸ்ட் அவளுக்கு 2 சான்ஸ் தந்தேன்டி. உடலூசு போயில. சரி தண்ணியை தூத்து, தண்ணியை தூத்து. யார் 2 பிஸ் விட்டாங்களோ அவங்க தான் தண்ணியை தூத்தணும். கண்ணாடி மேல வச்சிருப்பாரு ஆரி, இரு வர மேல போய் ஜக் எடுத்துட்டு வா. தம்பி ஜக் எடுத்துட்டு வா. சேலண்ட் ஆயிட்டாங்க ஆடி. என்ன கை ஆடுதே அப்படியே டக்க 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 டக்க. இல்ல ஊத்துட்டோம், ஃபுல்லா ஊத்துட்டோமா, தண்ணி தேவையில்ல. அங்க பாருங்க ஒண்ணா சேர்ந்துட்டாங்க எல்லாருமே. வாவ் சூப்பர் லாரி. What an exact family. Exact family.
வாங்க நான் உங்களுக்கு வந்து மேலே இருக்க டேங்கோட இது காட்டுறேன். ஸோ இது ஒரு ஃபிஷ் டேங்க் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் ஃபுல்லாக கப்பீஸாக இருக்கும். இது என்னென்னா சைடில் வந்து உடஞ்சி போன பக்கெட்டில் காங்கிரீட் போட்டு அந்த காங்கிரீட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி கப்பீஸாக விட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து சின்னதாக தாம்பரம் இலையும் வச்சுருக்கோம். நல்லாயிருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் இருக்க கப்பீஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். எப்படி நல்லா இருக்கா, அழகாக இருக்கா? சரி, இது 2 டேங்க் இல்லாமல் வீட்டில் ஒரு கண்ணாடி டேங்க் ஒன்று வச்சுருக்கோம். ஆமா, குழந்தை வந்து கிளீன் தானே பண்றேன். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அதை. வா, அழகா ஓடுது. அது சன்லைட்டுக்கு வந்து செம்மையா இருக்கு. பாத்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ப்பா. இவன் அனுஷகிட்ட தைரியமா வந்து நிக்குதுங்க. இது பிரஷ் நக்க வராங்க. சரி, இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சிருக்க ஃபிஷ் டேங்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. மொத்தம் 3 ஃபிஷ் டேங்க் இருக்குது. மேலே வந்து 2 காங்கிரீட்டில், இங்கே வந்து நம்மக்கிட்ட கிளாஸில் இருக்குது. ஸோ கிளாஸில் மோஸ்ட்லி வந்து அவ்வளோ ப்ரீட் ஆகாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகும் காங்கிரீட் டேங்கில். ஓகே, பாய். நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேம்ப் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பாய்.